தம்பி ஒன்னதார தம்பி இல்லப்பா. வணக்கம் பெரியவங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன கூப்பிட்டீங்க? தம்பி கையில் என்ன வச்சிருக்கீங்க? சாக்லேட். உங்களுக்கு வேணுமா? எனக்கே தம்பி, நான் எட்டங்க இருந்து பார்த்துக்கிட்டே வர்றேன். செத்த வந்து சாக்கிலேட்டை உங்ககிட்ட கொடுத்தாரு ஒத்துரு, உங்ககிட்ட என்னமோ கேட்டார், நீ என்னமோ பதில் சொன்ன. சாக்கிலேட்டை உங்கள்கிட்ட கொடுத்தாரு. எட்டத்தில் நான் வர்றதை பார்த்துட்டு உடனே சுதாரிச்சுக்கிட்டு கடையை கட்டிட்டாரு. அவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்லையே, அவராக தான் என்னை ஃபாலோ பண்ணார். என் பேரை கேட்டார். உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார். உங்கள் அம்மா, அதான் அவங்க பேர் என்ன மறந்துட்டேன்னாரு. நான் எங்கள் அம்மா பேர் சுமதின்னேன். சுமதி எங்கள் ஊர் பொண்ணு தான். மணி, இந்தா சாக்லேட் சாப்பிடு, வாயில் போட்டுக்கோன்னாரு. நல்ல வேலை நான் வந்து சேர்ந்துட்டேன். தம்பி, முன்ன பின்ன தெரியாத வேத்து மனுஷால நம்பக்கூடாது. நம்பி பேச்சு கொடுக்கப்படாது. தின்பட்ட எது கொடுத்தாலும் வாங்கப்படாது, திங்கப்படாது. பொம்பளை பிள்ளைங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுங்க தான் ஏமாந்துடுறாங்க. அப்படியா? அப்படி இல்லைன்னா நம்மளை கடத்திட்டு போயிடுவாருங்க, நாசம் பண்ணி விடுவாருங்க. ஜாக்கிரதை. அப்புறம் தம்பி, ரோட்டில் இதை போல் வருவான். மோட்டார் சைக்கிளில் வருவான், இல்லை காரில் வருவான். அது போல் வர்றவங்க அறிவுகம் இல்லாதவங்களாக இருந்தால் நம்மக்கிட்ட வண்டியை வந்து நிறுத்தி ஏறிங்க கொண்டு போய் விடுறேம்பாங்க. ஏறவே படாது, வாழாம்னு மறுத்து விடணும். உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தம்பி, எங்கேயும் கூட்டத்தோடு தான் போகணும், கூட்டத்தோடு தான் வரணும். புரியுதாயா? நேரத்தோட வீட்டுக்கு போ. சுமதி ஏங்க இதோ வரேங்க. சீக்கிரம் வா 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 வா. ஏங்க என்ன சங்கதி? ஐயோ, ஸ்கூட்டர் சாவியை காணுமே. நீ பாத்தியா இல்ல எடுத்தியா? எங்க அது? பார்த்தேன், எடுத்தேன், சமையலறை பீரோல வச்சிருக்கேன். ஏன்? சாவியை கொண்டா, கிராமத்துக்கு போய் நம்ம வயலை பார்த்துட்டு வரணும். மாச கணக்கா போய் பார்க்கல, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியல. என்னங்க நீங்க, வயல் எங்க போவோம்? யாரு தூக்கிக்கிட்டு போறாங்க? கிடந்து பதறீங்க ஏங்க? சுமதி, விஷயம் புரியாத பேசாத புள்ள. வயலு வயலா தான் இருக்கும். அதுவும் நம்ம வயக்காடு மெயின் ரோட்டு ஓரமா தோதா ஒதுங்கி இருக்கு. குந்து நாப்புல ஜேசிபியை கொண்டாந்து வயல்ல இறக்கி மண்ணை குடஞ்சி லாரியில அள்ளிட்டு போயிடுவானுங்க திருட்டு பசங்க. அப்புறம் வயலா இருக்காது, குளம் குட்டையா போயிடும். யாருங்க இப்படி எல்லாம் செய்யறது? படிச்சவங்க தான் சுமதி. இன்னைய காலகட்டத்தில் படிச்சவன் பதவியில உள்ளவன் கௌரவமா மண்ணை திருடுறான். படிக்காத பாமரன் வீடு பூந்து பவுனை திருடுறான். சரி சரி, நாழியாவது. ஆமா, கேட்க மறந்துட்டேன், ஸ்கூட்டர் சாவிய நீயே எடுத்த? சைக்கிள் நல்லா ஓட்டுவேங்க, அதான் நீங்க ஊர்ல இல்லைல, ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு விட்டு பார்க்கலாமே தான். ஓ அப்படியா? அதெல்லாம் இல்லைங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமைல நீங்க வீட்டில் இல்லை, பையன் மணி வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போது அவன் ஃப்ரெண்டு ரவி அவனை தேடி வந்தான். அப்போது மணி மணி, வாடா ரவி. என்னடா செய்யற? போர் அடிக்குது, என்ன செய்யலாம்? எங்கேயாவது வெளியில போய் சுத்திட்டு வரலாமா? நடந்தே வாடா. வேணாண்டா, எங்க அப்பா ஊர்ல இல்லை, ஸ்கூட்ரு சும்மா தான் இருக்கு. சாவி அதோ சோத்துல ஆணில மாட்டிருக்கு. ஸ்கூட்டர் எடுத்துட்டு நம்ம ரோட்ல ரவுண்ட் அடிக்கலாமாடா? சூப்பர்ரா, சூப்பர்ரா. அனாவசியமா ரோட்ல சுத்துறத விட நேரா
பீச் ரோட்ல போய் பிச்சு பார்த்துட்டு வந்தா பெஸ்ட் ஐடியாடா. தோ தோ நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். பசங்களா நில்லுங்க. ஏமா? அதெல்லாம் வேணாம். அப்பா ஊரில் இல்லை. ஸ்கூட்டரை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வயசு இல்லை. ஸ்கூட்டரை ஓட்டி அனுபவமும் இல்லை. ஸ்கூட்டரில் தடுமாறி கீழே விழுந்துட்டா நீங்கள் உருப்படி இல்லை. வயசுக்கு தகுந்த கேமை விளையாடுங்க. தாங்க முடியாத வெயிலாக இருக்குது. வீட்டில் உட்காந்து படிங்களேன், எழுதுங்களேன். ஏய், கணக்கு போட்டு பாருங்களாப்பா. ஐயோ, கணக்கா? மணி மணி, அவசரமா பாத்ரூம் வருதுடா, நான் போறேன் வீட்டுக்கு. மணி மணி, வாப்பா, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? வா வா, உன்னை ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறமா நான் ஸ்கூல் போகிறேன். வேணாம்ப்பா, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏன் தம்பி, நேற்று உங்கள் அம்மா ஸ்கூட்டர் சாவியை தராமல் புடுங்கி வச்சுக்கிட்டாங்களேன்னு கோபமா இருக்கியா? அதெல்லாம் இல்லையே. சரி சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுற? நேராக 10th ஸ்டாண்டர்டில் போய் உட்கார்ற, பாடம் படிக்கிற, சரியா? அது எப்படிப்பா முடியும்? இப்போதான் நான் 6th படிக்கிறேன். 7th 8th 9th இதெல்லாம் படிக்காமல் எப்படிப்பா 10th படிக்க முடியும்? ஏன்பா படிக்க முடியாது? வயசு வேணும், பாட அனுபவம் வேணும், உடம்புல வளர்ச்சி வேணும். அப்பதான் 10th படிக்க முடியும். கரெக்ட். இது அத்தனையும் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கும் வேணும் தம்பி. நல்லா வண்டி ஓட்டி பயிற்சி பெறணும். போக்குவரத்து அதிகாரிகள்கிட்ட அவங்க சொல்றபடி வண்டி ஓட்டி காட்டணும். லைசன்ஸ் வாங்கணும். அதற்கான வயசு 19 ஆகணும். வண்டியை ஓட்டுனா ஓவர் ஸ்பீடில் கூடவே கூடாது. சாலையில் உள்ள சட்ட திட்டங்களை கண்டிப்பா மீறப்படாதுப்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. வண்டியை உன்கிட்ட தரம் இருக்கிறதால உன் பேல பாசம் இல்லை, அன்பு இல்லைன்னு நினைக்கப்படாது. நீ பிள்ளைங்களை பெத்தவங்க கிட்டக்க செல்லம், சாப்பிட்றதுக்கு உறங்க போகிறதுக்கு செல்லம் எல்லாம் எதிர்பார்க்கலாம். நீ வளர்ந்து ஆளாகி படித்து பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலையில் அமர்ற வரைக்கும் பெற்றோர்களாகிய நாங்கள் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே கவனமாக இருக்கணும்ப்பா. வா வா, நேரமாச்சு, ஸ்கூலுக்கு போகலாம். அப்பா அப்பா, இதுதான்ப்பா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. மாணவ மாணவர் எல்லாம் ஸ்மால் சேவிங் திட்டம்னு சொல்லிட்டு சேரணும்னு சொன்னாங்க. இப்போலேருந்து பணத்தை சேமிக்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட கொடுத்து ஃபில்லப் பண்ணி ஆதார் அட்டை, ஃபோட்டோ, 100 ரூபா பணம்லாம் கேட்டிருக்காங்கப்பா. ஏன்பா இந்த வயசில் எனக்கு சேவிங்ஸ் அவசியமாப்பா? நிச்சயமா நிச்சயமா அவசியம்தான் மணி. சிறு துளி பெருவெள்ளம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? எறும்பு சேமிக்குது உணவு, தேன் பூச்சி சேமிக்குது தேனை. அதை போல நாமளும் சேமிக்கணும் பணத்தை. அவசியம் ஏற்படும் போது எழுதி கொடுத்துட்டு வேணுங்கிற தொகையை ஈஸியா வாங்கிக்கலாம். வாங்காமலேயே சேமிச்சோன்னு வச்சுக்கோ, அதுக்கு வட்டியும் சேர்த்து தருவாங்க. ஆமா, நீ அந்த ஸ்கீம்ல சேர்ந்துருக்க? சேரலாம்ப்பா, சேரலாம். ஆனால் அதுக்கு பணம் வேணாமா? அதுக்கு தான் அப்பப்ப அம்மா கிட்ட கேட்டு பாக்கெட் மணி வாங்கிட்டு போறிய. ஆமா, அதை என்ன செய்யற? அதுக்கு சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, குச்சி மிட்டாயி, ஐஸ் ஃப்ரூட்டு, பிளாஸ்டிக் பையில் அடைச்சி விற்கிற சிப்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் இன்டர்வலில் வாங்கி திம்பம்பா. ஆஹா, அதான் அதான் நீ வீட்டில் சோறே திங்கிறது இல்லையா? அதிகமான சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வயிற்ற அடைச்சிடும், டைஜஷன் ஆகாது, டாய்லெட் போவாது. அந்த டஸ்ட் மேட்டர் எல்லாம் வயிற்றுல தங்கி குடல் பூச்சிகளை, புழுக்களை உற்பத்தி பண்ணி அதுங்க நம்ம சத்துக்களை உறிஞ்சி அதனால வயிற்று வலி, சிவப்பணுக்கள் குறைஞ்சி போய் ரத்தம் வெளுத்து போய் சோகை நோய் ஏற்படும்டா. சரி, சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம் வேணாம், விட்டுருவோம். பாக்கெட் சிப்ஸ் இருக்குல்ல, பாக்கெட் சிப்ஸு
அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம்ல? ம்ம். அது இன்னும் ரொம்ப மோசம். அதிக காரம், சுவையை அதிகமாக்குறதுக்காக பலவிதமான கெமிக்கல்ஸ், கலர்ஸ், கெட்டு போகாம இருக்கிறதுக்காக மெடிசன்ஸும், பழைய பயன்படுத்தின ஆயில், தரம் குறைஞ்ச மாவுளை எல்லாம் தயார் பண்ணி கவர்ச்சியான பிளாஸ்டிக் பையில அடைச்சி விற்கிறாங்கப்பா. அப்போ அப்போ ஐஸ் ஃப்ரூட்டு போச்சு. அது வெறும் தண்ணி. சாக்ரீம்ங்கிற இனிப்பை சேர்த்து, சாக்லேட் பவுடரை சேர்த்து, ஐஸ் பெட் மேல குளிர வச்சு கட்டியா குச்சியில சொருவி நம்ம கிட்ட விற்கிறாங்க. அதுல எந்த விதமான சத்தம் சுத்தமா கிடையவே கிடையாது. சே, அதுதான் நம்ம காசு கொடுத்து வாங்கி நக்குறோமா? ஏன்பா பின்ன நான் என்னதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது? சரியா கேட்குற. சிறு தானியங்கள்ல செஞ்ச பண்டங்களை தான் சாப்பிடணும். காலை டிஃபன், மத்தியான சோறு, ஈவினிங்ல வறுத்த பயிர் வகைகள், இல்ல வேக வைத்த சுண்டல், நைட்ல டிஃபன், ஃப்ரூட்டு, பால் சாப்பிட்டாலே ஸ்நாக்ஸ் தேட மாட்டீங்க. சரி சரி, இப்ப நம்ம சேவிங்ஸ் மேட்டருக்கு வருவோம். என்ன சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னோட பாக்கெட் மணில ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு மிச்ச பணத்தை சேமிக்க போறேன். நீங்க இந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணுங்க. 100 ரூபா பணத்தை எடுங்க. எங்க என் போட்டோ, ஆதார் கார்டு என்னாச்சு? பி குவிக். பையன் ரொம்ப ஃபோர்ஸ் ஆயிட்டான். இதுக்கு மேல பிரேக் போடக்கூடாது. போகலாம். தம்பி தம்பி, உன்னத்தானே தம்பி, உன்னத்தான். பொம்மலாட்டம் எப்படி தம்பி? உங்களைத்தான் கேட்குறோம். எப்படி இருந்துச்சு பொம்மலாட்டம்? எப்படி இருந்துச்சு பொம்மலாட்டம்? சவுண்டு பத்தல. ஒரு கைத்தட்டல் போடுவோமா? ரொம்ப நன்றி.